You all want to scare the life out of me? You know, thank you. I'm so excited being with you all. உங்கள் எல்லாரும் கூட இருக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷமுடையவனாக இருக்கிறேன். You know, because I dream of a generation that would seek the heart of God. தேவனுடைய இருதயத்தை தேடக்கூடிய ஒரு சந்ததி எழும்புகிறதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. You know, in a world where people are seeking for a good holiday in a resort and enjoying their lives, பாருங்கள், இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட அநேக பிள்ளைகள் தங்களுடைய விடுமுறை நாட்களிலே ஒரு பெரிய ஒரு தங்கும் விடுதிகளையோ பெரிய கேளிக்கைகளையோ அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே, here is an audience of young people who have separated their hours for God. இங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களுடைய நேரத்தை தேவனுடைய இருதயத்தை கவனிக்கும்படிக்கு நீங்கள் திருப்பி இருக்கிறீர்கள். And that makes me boast about you all. உங்களை பற்றி நான் அந்த விஷயத்திலே நான் மிகவும் பெருமையாக எண்ணுகிறேன். I'm so excited that you all came this day because you thought that there is something that we will receive. பாருங்கள், இந்த நாளிலே இங்கே நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறதையும் நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், நீங்கள் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்கள். The times and things are changing very fast. பாருங்கள், நேரமும் காலங்களும் மிக வேகமாக மாறிக்கொண்டு வருகிறது. In my days I had not seen a mobile at your age. பாருங்கள், நான் வளர்ந்து வரும்போது உங்களுடைய வயசுல எல்லாம் நான் மொபைல் போன் பார்த்ததில்லை. The first mobile I saw was when I was probably around 20. நான் முதல் முறையாக மொபைல் போன் பார்த்தது ஒருவேளை ஒரு 20 இருக்கும் என்று நினைக்கிறேன். And that mobile phone was the size of a compass. அந்த மொபைல் போன் ஒரு பெரிய காம்பஸ் உடைய சைஸ்க்கு இருக்கும். I don't know even if you know what is a compass box today. காம்பஸ் பாக்ஸ் என்ன என்று உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு புரியல. It used to be so huge, and when that man would walk, wow, we would be so excited. He's walking and talking, man. அவர் அப்படி அந்த பெரிய ஒரு மெஷினை கையில வச்சு அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது, எவ்வளவு பேசிக்கிட்டே நடந்து போறாரே அப்படின்னு தோணும். And nowadays a child is born and the mother is feeding him, showing, see the mobile phone. இப்பெல்லாம் குழந்தை பிறந்த உடனே சாப்பாடு ஊட்டும் போதே அம்மா என்ன செய்யறாங்க, இங்க பாரு மகனே என்று சொல்லி அதை காமித்து தான் ஊட்டுகிறார்கள். And that guy is more genius than me, அந்த குழந்தையே என்னை காட்டிலும் அதிக புத்திசாலியாக இருக்கிறான். And so the things are changing very fast. பாருங்கள், இப்படியாக காலங்கள் மிக வேகமாக மாறி வருகிறது. And even we need to develop ourselves so that we understand how the world is changing. பாருங்கள், நாமும் கூட ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாக இந்த உலகம் மாறி வருகிறது என்றும், and how the patterns are changing, இப்படி மாதிரிகள் எல்லாம் மாறி மாறி வருகிறது என்றும். There is no hope for us, நமக்கு வேறு எந்த நம்பிக்கையும் இங்கே இல்லை, but to cry out with the psalmist. ஆனால் இந்த சங்கீதக்காரனோடு நாம் சேர்ந்து கூப்பிடுவதை தவிர, teach me thy way. உம் வழியை எனக்கு கற்பியும். Teach me thy way. உமது வழியை எனக்கு கற்பியும். You know why? ஏனென்று தெரியுமா? Because this God is always before time. Hallelujah. காரணம், இந்த தேவன் எப்பொழுதும் காலத்திற்கு முன்பு இருக்கிறார். அல்லேலூயா. He is much advanced. அவர் இன்னும் முன்னேறி சென்றிருக்கிறார். And if you have called him into your heart, நீங்கள் அவரை உங்களுடைய இருதயத்திலே வரவேற்றிருந்தால், he is your God. அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். He is my God. அவர் என் தேவனாக இருக்கிறார். He is your guide. அவர் உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிறார். He is my guide. என் வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். And the victory belongs to Jesus. Hallelujah. இந்த ஜெயம் கிறிஸ்துவுக்கே உரியது. அல்லேலூயா. Nobody can prevail against us. நமக்கு எதிராக ஒருவரும் எழுந்து வர முடியாது. And so my dear youngsters, ஆகவே நறுமை வாலிபர்களே, choose the narrow path. ஆகவே இந்த ஒடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுங்கள். Choose that way. அந்த வழியை தெரிந்தெடுங்கள். I am telling you, you will never be in loss. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருபோதும் நீங்கள் நஷ்டமடைய மாட்டீர்கள். There is a way that seemeth right unto man, but the end of it is destruction, is what the writer says. இவ்விதமாக எழுத்தாளர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு நன்மையாக தோன்றும் வழிகள் அநேகம், ஆனால் அதனுடைய முடிவோ மரணம் என்று. But choose that narrow path. ஆனால் அந்த ஒடுக்கமான வழியை தெரிந்து கொள்ளுங்கள். Why choose the narrow path? ஏன் ஒடுக்கமான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும்? Because on the highways most accidents happen. காரணம், பெருவழிகளிலே அதிக விபத்துகள் நடக்கிறது. Yeah, they are wide. அவைகள் மிக விசாலமாக இருக்கிறது. Oh, you speed on those roads. அந்த ரோடின் வழியாக வேகமாக செல்கிறீர்கள். You make
mistakes. நீங்கள் தவறு செய்கிறீர்கள். And so more accidents of ஆகவே அதிகமான விபத்துகள் நடக்கின்றன. But you know, in the narrow path, ஆனால் அந்த ஒடுக்கமான வழியிலே you're very careful as you walk. நீங்கள் நடந்து செல்லும்போது மிக கவனமாக செல்வீர்கள். Do we speed up on narrow roads? நாம் அந்த ஒடுக்கமான வழியிலே செல்லும்போது வேகமாக செல்வோமா? Even if you want to speed up, you know, the guy before you, he doesn't give you space to speed up anywhere. நீங்கள் வேகமாக போக விரும்பினாலும் கூட எதுக்கே வருகிறவர் நீங்க வேகமாக போகிறதற்கு வழியை எங்கும் விட மாட்டார். So you very often drive bumper to bumper, isn't it? ஆகவே अनेक நேரத்திலே அப்படியே வாகனத்தோடு வாகனம் ஒட்டி தான் நாம் செல்வோம் அல்லவா? There is no way you can hurry. நீங்கள் வேகமாக செல்கிறதற்கு வழியே இல்லை. You know, I am a very impatient man. நான் ரொம்ப பொறுமை இழந்தவன். I want to go fast. நான் வேகமாக செல்ல தான் விரும்புவேன். Even when God is telling me to go, so I want to go fast. ஆண்டவர் என்னை மெதுவாக போக சொன்னாலும் கூட நான் வேகமாக போக தான் விரும்புவேன். And this young life, no? ஆனால் இந்த வாலிப வயசு அல்லவா? Is the teenage rampage. There was a song in our days, you know. எங்களுடைய காலத்திலே டீனேஜ் ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருந்தது. You want to hurry up. நீங்கள் வேகமாக போக விரும்புவீர்கள். You know, if you don't have mustache, you shave to get a mustache. நீங்கள் உங்களுக்கு மீசை இன்னும் வளர ஆரம்பிக்கவில்லை என்றாலும் ஷேவ் பண்ணியாவது வளர வைப்பீர்கள். And once you get the mustache, அப்படி மீசை வளர்ந்து விட்டால் you shave not to have a mustache. அதுக்கு அப்புறம் மீசை வேண்டாம் என்று நீங்கள் ஷேவ் we all பண்ண want to grow faster than our age. அதாவது நம்முடைய வயசுக்கு மிஞ்சி வேகமாக வளர விரும்புகிறீர்கள். The girls, they are most interested to wear a sari when they are very small. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் மிக சிறிய வயதில் இருக்கும்போதே சாரி கட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். They'll put a vanity bag, walk like their mother. அவர்கள் vanity bag போட்டுக்கொண்டு அம்மாவை போல நடந்து they feel very excited about that. அவர்கள் அதை பற்றி அவர்கள் செய்யும்போது மிக சந்தோஷப்படுவார்கள். And once they grow up, அவர்கள் வளர்ந்ததற்கு அப்புறம் they want to wear skirts like small children. அவர்கள் சின்ன பிள்ளைகளை போல பாவாடை அணிந்து கொள்ள விரும்புவார்கள். You know, life is full of such diversity. பாருங்கள், வாழ்க்கை முழுவதுமாக இப்படி अनेक மாற்றங்கள் இருக்கிறது. We are so passive, means we are not the same every day. You know, we are changing. பாருங்கள், நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஒரே போல அல்ல, நாம் மாறிக்கொண்டே இருக்க விரும்புகிறோம். When we are young, we want to be old. When we are old, we want to be young. நமக்கு சின்ன வயசுல இருக்கும்போது பெரியவர்களை போக நாம் ஆக விரும்புகிறோம். பெரியவர்கள் ஆனதற்கு அப்புறம் சிறு வயதை போல ஆக விரும்புகிறோம். But you know, we need to grow up into spiritual maturity, and it happens only gradually. ஆனால் பாருங்கள், ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே நாம் வளர வேண்டும். அது மெதுவாக தான் இருக்கும். That is what we've been seeing from the first day, that when the psalmist says, let me hear your loving kindness in the morning. அதைத்தான் நாம் முதல் நாளிலிருந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் அதிகாலையில் உம்முடைய கிருபையை வாஞ்சிக்கிறேன் என்று. We'll have one Psalm 143:8 up on the screen so that we all can read it in Hindi, in English and in Tamil. நமக்கு சங்கீதம் 143:8 இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது. நாம் எல்லாரும் ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் அதை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். Because that is our theme verse. காரணம் அதுதான் நம்முடைய கருப்பொருள் வசனம். As Uncle Joe Moon was saying that time, you know, being there when he was saying about how to meditate on the word. நம்முடைய அங்கிள் ஜோமோன் அவர்கள் அங்கே மேலே இருந்து எப்படி ஒரு வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று நமக்கு விளக்கும்போது, there is nothing better than reading the word. வசனத்தை வாசிக்கிறதை விட மேலான ஒரு விஷயம் ஒன்றுமில்லை. I'll tell you why. நான் உங்களுக்கு ஏன் என்று சொல்லுகிறேன். I'll tell you why. But first let us do this exercise. ஆகவே நான் பிற்பாடு சொல்லுகிறேன். முதல்ல இந்த விஷயத்தை நாம் பண்ணலாம். There's nothing beautiful than this. இங்கே இதை காட்டிலும் மேலான அழகான ஒரு விஷயம் இல்லை. We'll read as it is written. நாம் எழுதப்பட்டிருக்கிறபடியே வாசிக்கலாம். You know, but so we'll read together. நாம் ஒன்றாகவே சேர்ந்து வாசிக்கலாம். At the count of 3. ஒரு 3 எண்ணும்போது 1 2 3. Cause me to hear thy loving kindness in the morning, for in thee do I trust. Cause me to know the way wherein I should walk, for I lift up my soul unto thee. This morning, let us lift up our souls unto the Lord. இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக நாம் உயர்த்துவோமாக. We had heard that life is full of decisions. நாம் கேள்விப்பட்டோம், வாழ்க்கை முழுவதும் தீர்மானங்களால் நிறைந்திருக்கிறது. Some of you decided to give your lives to the Lord day before yesterday. உங்களில் சிலர் நேற்றைக்கும் முந்தின நாளும் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க நீங்கள் முடிவெடுத்தீர்கள். Some yesterday. நேற்றைக்கு சிலர் அதை அப்படி செய்தீர்கள். And I hope we all are able to give our lives to the Lord every day. நான் இவ்விதமாக நான் ஆசைப்படுகிறேன், நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைகளை ஆண்டவருக்கு ஒப்புவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். And you know, also the fact that we were listening to
அதே போல நாம் கேட்டுக்கொண்டிருந்த மற்றும் ஒரு விஷயம், when we know who's the way, நாம் வழி யார் என்று நாம் அறிந்திருந்தால் we need to know how we walk. நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். We were listening to it yesterday about the change in the walk. நாம் நேற்றைய தினத்திலே நம்முடைய நடக்கையிலே என்ன மாற்றம் வர வேண்டும் என்று நாம் பேசினோம். And also that we read 1 John 5:12, which will be the base again for today, as I want to very hurry up and finish this thought that I have for you. நேற்றைய தினத்திலே நாம் வாசித்த ஒரு அடிப்படையாக எடுத்து வாசித்த வசனம் 1 யோவான் 5:12. அதைத்தான் நாம் இன்றைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். காரணம், நான் பேச விரும்புகிறது நான் இன்றைக்கும் தொடர விரும்புகிறேன். We'll read that once in Tamil. அதை நாம் ஒரு முறை தமிழிலே வாசிக்கலாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். The change in walk should bring in a change in life. பாருங்கள், நம்முடைய பாதையில் மாற்றம் ஏற்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் காணப்பட வேண்டும். And the word says, he that has the son, அதே போல வசனம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் hath life. ஜீவனை அவன் உடையவன். There is a life that has changed. ஒரு மாற்றப்பட்ட ஒரு ஜீவன் வாழ்க்கை இருக்கிறது. There is a life that is going to give life to others. மற்றவர்களுக்கு தங்கள் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஜீவன் உண்டாயிருக்கிறது. And he that has life, he walks. அவன் ஜீவன் உடையவன், அவன் நடந்து செல்கிறான். The dead don't walk, they don't talk. ஆகவே மரித்தவர்கள் நடக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். That is what we were listening, that we say about people, his life talks. ஆகவேதான் அதைத்தான் நாம் நேற்று தினத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். அது நம்முடைய வாழ்க்கை அது பேசுகிறது என்று. And then we were talking about the renewal part. அதற்கப்புறமாக நாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று பேசினோம். It just doesn't end the day you are saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளோடு கூட முடிவடையும் செயல் அல்லது. But it needs to keep renewing the old mind. ஆனால் பழைய மனுஷன், பழைய மனது, அது சிந்தை மறுரூபப்பட்டு கொண்டே வர வேண்டும். Romans 12 and verse 2 we had seen. ரோமர் 12:2 அதை நாம் பார்த்தோம். There should be renewal in the spirit, Ephesians 4:23. அதே போல எபேசியர் 4:23 நம்முடைய ஆவியில் புதிதாக்குதல் வேண்டும் என்று பார்த்தோம். There should be renewal of the inner man. நம்முடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். Because outward man is perishing. காரணம், புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டிருக்கிறான். Now the question is it perishing? இப்பொழுது கேள்வி, அவன் உண்மையில் அழிந்து கொண்டுதான் இருக்கிறானா? Oh, is the outward man perishing? வெளி புறம்பான மனுஷன் அவன் அழிகிறானா? Is the carnal man perishing? நம்முடைய மாம்ச மனுஷன் அழிகிறானா? When you sit with the quiet time, like Uncle Joe was saying in the morning. பாருங்கள், காலையிலே அங்கிள் ஜோமன் அவர்கள் சொன்னது போல, நீங்கள் அந்த தியான நேரத்தில் அமர்ந்திருக்கும் போது every day you are sitting with the word, it is the mirror. ஒவ்வொரு நாளும் வேதத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கும் போது அது உங்களுக்கு முன் கண்ணாடியாக இருக்கிறது. Don't we want to look better every day? ஒவ்வொரு நாளும் நாம் இன்னும் அழகாக நாம் மாறதான விரும்புவோம். And that mirror will expose what is bad, அந்த கண்ணாடியானது எது சரியில்லை என்பதை நமக்கு காண்பிக்கும். Am I not saying the right thing? நான் சரியாகத்தானே சொல்கிறேன். You go to the mirror. நீங்கள் கண்ணாடிக்கு முன்பாக சென்று, it will show you that there is something in your eyes. உங்களுடைய கண்ணில் ஏதோ ஒட்டி இருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள். You won't say it's okay. பரவாயில்லை என்று நீங்கள் சொல்வீர்களா? Oh, then you'll apply a little cream. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீம் எடுத்து அப்படியே போட்டுக்குவீங்க. And then you will see that you are black and now you are looking white. இப்போ இதுக்கு முன்னாடி கருப்பா இருந்தீங்க, இப்போ அப்படியே வெள்ளையா இருப்பீங்க. And if you go out like that, probably people may think you are a ghost. நீங்கள் அப்படியே வெளியே போன ஆட்கள் உங்களை பேயின்னு கூட நினைப்பாங்க. So you will tone it down. அதற்கப்புறம் அதை சற்று நீங்கள் மென்மைப்படுத்துவீர்கள். So that you look more human. அங்கே இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு மனுஷ மாதிரி இருக்கணும்னு. And you will go out so that you look better. ஆகவே நீங்கள் வெளியே அதற்கப்புறமாக சற்று அழகாக தெரியும்படிக்கு நீங்கள் வெளியே செல்வீர்கள். That is what our quiet time should do, our devotion should do. அதுதான் நம்முடைய தியான நேரம் அல்லது அமைதலின் நேரம் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். Every day I tell my wife, பாருங்கள், ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவியிடத்தில் இப்படி சொல்லுவேன், Priscilla, please don't stop me. I want to go to my attic in my room and do my personal time. பிரிசில்லா, என்னை நீ இப்பொழுது தடுக்க வேண்டாம், வேலை எதுவும் கொடுக்க வேண்டாம், நான் இப்பொழுது போய் தனிமையாக என்னுடைய தியான நேரத்தை முடித்து வருகிறேன் என்று. And I tell her, I don't want to be a demon to you. நான் அவளிடத்திலே சொல்லுவேன், உனக்கு ஒரு பிசாசை போல் உனக்கு முன்பாக வர நான் விரும்பவில்லை. Because if I don't read the word, I remain a demon. காரணம், நான் வசனத்தை வாசிக்கவில்லை என்றால் நான் பிசாசாகவே இருப்பேன். There are often times when I break down over there.
அநேக நேரத்திலே நான் வாசிக்கும் போது மனமுடைந்து இருப்பேன். I look at myself and I weep before the Lord. நான் என்னை நானே அந்த வசனத்துக்கு முன்பாக பார்த்து கர்த்தருக்கு முன்பாக அழுவேன். I see how I have wronged the people in the church. நான் சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக எவ்விதமாக செயல்பட்டேன் என்று உணர்வேன். I see how wicked I have been to my wife. என்னுடைய மனைவியிடத்தில் எவ்வளவு துன்மார்க்கமாக நடந்து கொண்டேன் என்று நான் I உணர்வேன். see how I have sinned to my children, my son and my daughters. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன், என்னுடைய மகளுக்கு நான் எவ்வளவு அவர்களுக்கு எதிராக எப்படி பாவம் செய்தேன் என்று உணர்வேன். So is it sufficient that I realize this இதையெல்லாம் நான் உணர்ந்து விட்டேன், அவ்வளவு மாத்திரம் போதுமா? and then pray and go out? அதுக்கப்புறம் ஜெபித்து அப்படியே வெளியில நான் சென்று விடலாமா? No, I immediately go back to my children. இல்லை, நான் உடனடியாகவே என்னுடைய பிள்ளைகளிடத்திலே ஓடுவேன். I go back to my mother. என்னுடைய அம்மாவினிடத்திலே நான் போவேன். I go to my wife. என்னுடைய மனைவியிடத்திலே செல்லுவேன். I tell the word has convicted me. நான் சொல்லுவேன், வசனம் என்னை உணர்த்தி இருக்கிறது என்று. I am sorry, Jordan, for the way I spoke to you. ஜோர்டன், உன்னோட கூட நான் பேசின விதத்தை நினைத்து நான் வருந்துகிறேன் என்று சொல்லுவேன். I go to my mom and say, I shouldn't have spoken to you that way yesterday. நான் என்னுடைய அம்மாவிடத்திலே போய் சொல்லுவேன், நேற்றைய தினத்திலே உங்கள்கிட்ட பேசினதை போல நான் பேசி இருந்திருக்க கூடாது என்று சொல்லுவேன். When I go to the word breaks me. நான் வசனத்திற்கு முன்பாக செல்லும்போது வசனம் என்னை உடைக்கிறது. It exposes me. அது என்னை யார் என்று வெளிப்படுத்துகிறது. And you know what happens? The outward man perishes. பாருங்கள், இப்படி புறமான மனுஷன் அழிந்து கொண்டே இருக்கிறான். And my relationships are renewed. அதே வேளையிலே என்னுடைய உறவுகள் புதிதாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. My mama will tell me, my son, I love you. என்னுடைய அம்மா சொல்வார்கள், என் மகனே, உன்னை நான் நேசிக்கிறேன். And I filled with so much of joy. அப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, அவ்வளவு அதிக சந்தோஷம் என்னுடைய உள்ளத்திலே உண்டாகும். My children cry and come to me and hug me. என்னுடைய பிள்ளைகள் அப்படியே கண்ணீரோடு கூட வந்து என்னை கட்டி தழுவும் போது, and our relationships are restored. எங்களுடைய உறவுகள் புதிதாக்கப்படுகிறது. They are renewed. நாங்கள் புதிதாகிறோம். And that should be the renewal that is happening every day, my children. என் அருமை பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு புதிதாக்குதல் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். It is not something that will just work out in one day's time. ஏதோ ஒரு நாள் மாத்திரமே நடந்து போகிற ஒரு செயலாக இருக்க கூடாது. It should be a renewal that is happening every day, every moment of our lives. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு புதிதாகுதல். And when the Lord looks at you that way, அந்த நிலைமையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பாரானால், oh, his heart will rejoice. அவருடைய இருதயம் களிகூரும். Oh, if as a father my heart rejoices when my children confess. என்னுடைய பிள்ளைகள் அறிக்கை செய்யும்போது ஒரு தகப்பனாக என்னுடைய இருதயம் எப்படி களிகூறுகிறதோ, that reminds me of my father in heaven, how excited he would be. என்னுடைய பரலோக பிதா எவ்வளவு சந்தோஷமுடையவராக இருப்பார் என்பதை அது எனக்கு நினைவூட்டுகிறது. Oh, there should be a renewal in the inner man. நம்முடைய உள்ளான மனுஷனில் ஒரு புதிதாக்குதல் இருக்க வேண்டும். Oh, when we go out, our children should be able to say, the family should be able to say, Dad is different today. ஆகவே நான் வெளியே செல்லும்போது என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும், அப்பா இன்றைக்கு வேறு மாதிரி இருக்கிறார்கள் என்று. Dad should see you, the boys and girls coming out of your rooms and see that there is a renewal in you today. உங்களுடைய தாய் தகப்பன்மார் பார்க்க வேண்டும், என்னுடைய பையனும் என்னுடைய பிள்ளையும் வெளியே வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் புதிதாய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் உணர வேண்டும். The foundation and the makeup on our faces will vanish. நம்முடைய அடிஸ்தானமும் நம்முடைய முகத்திலே போட்டிருக்கக்கூடிய அந்த மேக்கப் எல்லாம் அது அழிந்து விடும். But the beauty of the spirit is never going to go out of your face. ஆனால் உங்கள் ஆவியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அலங்காரம் ஒருபோதும் உங்களுடைய முகத்தை விட்டு அது அகலாது. Let me tell you, daughters, your father will love you even without your foundation and your makeups. என் அருமை மகளே, உங்களுடைய தகப்பன்மார்கள் உங்கள் அதிகமாக நேசிப்பார்கள் உங்களுடைய மேக்கப்புகளை காட்டிலும். My sons, your dad and mom, you will love you to give their life for you. என் அருமை மகன்களே, உங்களுடைய தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தங்களுடைய உயிரையே உங்களுக்கு கொடுக்க முன் வருவார்கள். And when they see your spiritual life radiating with the joy of God, தேவனுடைய சந்தோஷத்தினால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது பிரகாசம் அடையும் போது, the makeup of the renewal of the spirit will be glowing in glory. உங்களுடைய ஆவியின் புதிதாகிற அனுபவம் அது
அது மகிமையின் மேல் மகிமை அடையும். And the beauty of Christ will be seen in you. உங்களுக்குள் கிறிஸ்துவின் அழகு காணப்படும். Oh, that renewal will be joyous. அப்படிப்பட்ட புதிதாகுதல் மிக சந்தோஷத்தை அளிக்கும். Oh, the writer writes that I am happy to see my sons grow in the Lord. விதமாக எழுத்தாளர் எழுதுகிறார், என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே வளருகிறார்கள் என்பதை பார்க்கும்போது சந்தோஷம் அடைகிறேன். The whole purpose of renewal is so that you are transformed into the likeness of Christ. இந்த புதிதாகிறதின் முழு நோக்கமே நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதுதான். I looked like a devil yesterday. நான் நேற்றைய தினத்திலே பிசாசை போல காணப்பட்டேன். In the morning when I sat before the Lord, I am renewed to look more like Christ today. அடுத்த நாள் காலையிலே நேற்றைய தினத்தில் இருந்ததை காட்டிலும் கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பாக நான் அமரும்போது இன்னும் புதிதாகிற நான் அனுபவத்தில் வந்து மாறுகிறேன். My dear children, என் அருமை பிள்ளைகளே, are you having that experience every day? அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு அனுதினம் இருக்கிறதா? You know, so many times we hurt our dad and mom. பாருங்கள், அநேக நேரத்திலே நம்முடைய அப்பாவையும் அம்மாவையும் காயப்படுத்தி விடுகிறோம். You know, even today I do that to my mother. பாருங்கள், இன்றைக்கு கூட நான் என்னுடைய தாயை அப்படி நான் செய்து விடுகிறேன். அவ்வப்போது I can't say that with tears in my eyes. என்னுடைய கண்களிலே கண்ணீர் இல்லாமல் அதை என்னால் சொல்ல முடியாது. Because it's not that, you know, that I'm so afraid of her anymore. அதனுடைய காரணம் இனிமேலும் நான் அவர்களுக்கு பயப்படுகிறதில்லை. Not that she's going to beat me either. என்னை அவர்கள் இனிமேல் அடிக்க போவதும் இல்லை. But you know, it breaks my heart to imagine that I have hurt her even in her old age. ஆனால் அவர்களுடைய வயோதிப காலத்திலே கூட இன்னும் அவர்களை காயப்படுத்தி விடுகிறேன் என்று எண்ணும்போது அது என்னுடைய இருதயத்தை உடைக்கிறது. The question remains, my dear young man. என் அருமை வாலிபனே, இந்த கேள்வியை உங்களுக்கு முன் வைக்கிறேன். You know, the most hurt people very often in our lives are our parents. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகவும் காயமடைந்திருக்கிற நபர்கள் யார் என்றால் அநேக நேரத்தில் நம்முடைய பெற்றோர்கள் தான். They are the ones who have closely watched you. அவர்கள் ஒருவர்தான் உங்களை மிக உன்னிப்பாக கவனித்து வந்தவர்கள். They are the ones to whom we very often say, you don't know anything. நாம் அநேக நேரத்திலே அதிகமாக இந்த வார்த்தையை சொன்னது அவர்களிடத்திலே தான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று. And they keep quiet, you know. அவர்கள் அப்படி கேட்டும் அமைதலாக இருக்கிறார்கள் அல்லவா? And in their heart they say, you don't know anything. அவருடைய இருதயத்திலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள், உனக்குத்தான் ஒன்றும் தெரியாது என்று. They don't come to you to take revenge. உங்களை பழிவாங்கும்படிக்கு ஒருபோதும் உங்களிடத்தில் அவர்கள் வரமாட்டார்கள். But my question to you all is, have you ever apologized to dad and mom? ஆனால் என்னுடைய கேள்வி உங்களிடத்தில் இதுதான், எப்பொழுதாவது உங்களுடைய அப்பாவிடத்திலும் அம்மாவிடத்திலும் மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்களா? That loving darling mother of yours, உங்களுடைய மிகவும் அருமையான அந்த அம்மாவிடத்தில், who probably is weeping after you leave the house. ஒருவேளை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போன உடனே அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். A father who's broken when you leave the house. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போன உடனே உடைந்து போன அப்பா அங்கே இருப்பார். A father who leaves you probably at the door of the college, turns back and cries. உங்களுடைய கல்லூரி வாசலிலே உங்களை இறக்கிவிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி அழுது கொண்டிருக்கிற அப்பா இருப்பார். His heart is weeping because he doesn't want to leave you there. அவருடைய இருதயம் அழுது கொண்டிருக்கும் காரணம் உங்க அந்த இடத்திலே உங்களை விட்டுவிட அவருக்கு விருப்பம் இல்லை. So many times we have been so wicked to them. அநேக நேரத்திலே அவர்களிடத்திலே நாம் அவ்வளவு துன்மார்க்கமாக நடந்து கொண்டிருக்கிறோம். My children, have our relationship been renewed and restored? என் அருமை பிள்ளைகளே, நமது உறவுகள் புதிதாக்கப்பட்டு சீரமைக்கப்படட்டும். We are so eager to present ourselves the best to the world, isn't it? நாம் பார்க்கக்கூடிய உலகத்திற்கு மிக சிறப்பானவர்களாக நாம் தோற்றமளிக்க நாம் விரும்புகிறோம் அல்லவா? But what are we at home? ஆனால் வீட்டிலே நாம் எப்படி இருக்கிறோம்? Oh, let your hearts be renewed. உங்களுடைய இருதயங்கள் புதிதாக்கப்படட்டும். I pray to the Lord that you may confess after this camp as you go back. நீங்கள் இந்த முகாமை விட்டு திரும்பி போகும்போது நான் இவ்விதமாக ஜெபிக்கிறேன், நீங்கள் போய் அறிக்கை செய்ய வேண்டும் என்று. Hug your parents and tell them that I have done so many wicked things against you. உங்களுடைய பெற்றோர்களை கட்டி தழுவி இதை நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களுக்கு எதிராக நான் அநேக காரியங்கள் நான் செய்திருக்கிறேன் என்று. After this camp, let them see in you a renewed person. இந்த முகாமிற்கு அப்புறமாக உங்களுக்குள் ஒரு புதிதாக்கப்பட்ட மனுஷனை அவர்கள் பார்க்கட்டும். A changed person. ஒரு மாற்றமடைந்த மனுஷரை பார்க்கட்டும். A changed person who's going to walk the way the Lord taught them. கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அந்த வழியின்படி நடக்கக்கூடிய ஒரு மனுஷனாக
மாற்றமடைந்த மனுஷனை உங்களுக்குள் அவர்கள் A பார்க்கட்டும். person who strives for the holiness of Christ. கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை எதிர்நோக்கி ஓடக்கூடிய அதை நோக்கி முயலக்கூடிய ஒருவராக உங்களை பார்க்கட்டும். What does holy mean? பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? I'm asking a question. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். So I expect an answer. ஆகவே எனக்கு பதிலும் எதிர்பார்க்கிறேன். What does holiness mean? பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? Very good. I was expecting so many answers, but she directly said, holiness means separate. பலவிதமான பதில் வரும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நேரடியாக சொல்லிவிட்டார்கள் பதிலை. பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுத்தல் என்ற அர்த்தம். Different. வித்தியாசம். When we say holy God, நாம் பரிசுத்தமான கர்த்தர் என்று சொல்லும்போது you know what we are saying? நாம் என்ன சொல்கிறோம்? There's nobody like you. அவரை போல ஒருவரும் இல்லை. Lord, you are different. கர்த்தாவே நீர் வித்தியாசமானவர். Oh, those thoughts in the morning were so rich to me. இன்றைக்கு காலையிலே நாம் சிந்தித்த அந்த சிந்தனைகள் எனக்கு மிகவும் அது சந்தோஷமாக இருந்தது. Riches emptied. அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தவர் அதை வெறுமையாக்கினார். So that we become rich. நாம் ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு. Oh, poverty stricken and on the cross naked. ஓ, அந்த தரித்திரம் அவரை வந்து அடித்தது. அவர் சிலுவையிலே அவர் நிர்வாணமாக தொங்கினார். But salvation restored, we become rich and eternal. ஆனால் ரட்சிப்பானது நமக்கு திரும்ப கிடைத்தது. நாம் நித்திய வாசிகளாக மாறினோம். Thank you for driving in those thoughts. அந்த சிந்தனைகளை எங்களுக்கு கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. How beautiful the riches of God. ஓ, தேவனுடைய ஐஸ்வரியம் எவ்வளவு அருமையானவைகள். You know, and he expects you to live a separate and different life. பாருங்கள், நீங்களும் நானும் வித்தியாசமான அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Filled with that glory. அந்த மகிமையினால் நிறைந்தவர்களாக He has made you rich. அவர் உங்களை ஐஸ்வரியவானாக மாற்றி இருக்கிறார். Love, joy, peace, radiance of glories of God. சந்தோஷம், சமாதானம், அன்பு, நீடிய பொறுமை, இப்படி தேவனுடைய அந்த மகிமையின் அழகு நிறைந்திருக்கிறது. You know, when you go to your schools, பாருங்கள், நீங்கள் பள்ளிகளுக்கு செல்லும்போது, when you keep your footstep in the class, நீங்கள் உங்களுடைய வகுப்பறையிலே காலடி எடுத்து வைக்கும்போது, when you go to your tuition class, உங்களுடைய டியூஷன் வகுப்புகளுக்கு செல்லும்போது, your teacher should be say, my child is different. உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்ல வேண்டும், என் குழந்தை, என் மாணவன் வித்தியாசமானவன் என்று. Your friend should say, he is different. உங்களுடைய நண்பர்கள் சொல்ல வேண்டும், இவன் வித்தியாசமாக இருக்கிறான் என்று. And that should happen every day. அது ஒவ்வொரு நாளுமே நடக்க வேண்டும். Because the change that they had seen in you the first day of school, காரணம் அவர்கள் உங்களிடத்தில் பார்த்த முதல் நாளிலே பார்த்த அந்த மாற்றம் should add up to more riches and glory, அது இன்னும் அதிக மகிமையை சேர்த்து கொண்டே வர வேண்டும். so that by the end of the day and the end of the school they will see you even more beautiful in the Lord. அதே போல அப்படியே சென்று அந்த பள்ளியினுடைய முடிவு நாளிலே அல்லது உங்களுடைய மாணவனுடைய முடிவு நாளிலே கர்த்தருடைய மகிமையை முழுமையாக அவர்கள் பார்க்க வேண்டும். You know, people are watching you. மக்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், தெரியுமா? Even your friends' parents are watching you. உங்களுடைய நண்பர்களுடைய பெற்றோர்கள் கூட உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். You know, there are parents who have come and told, பாருங்கள், சில பெற்றோர்கள் எங்களிடத்திலே வந்து சொல்லி இருக்கிறார்கள், you know, if your children are going, we'll send our children for picnic. பாருங்கள், உங்க பிள்ளைங்க அங்க போனா நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை பிக்னிக்கு நாங்க அனுப்புகிறோம். But if your children are not going, we are not going to send our children for picnic. பாருங்கள், அவர்கள் சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்க பிக்னிக்கு வரலைனா எங்க பிள்ளைங்களையும் நாங்க பிக்னிக்கு அனுப்ப மாட்டோம் என்று சொல்லுவார்கள். Why do they say that? ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? Why do they say that? ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? Oh, they have noticed a difference in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வித்தியாசத்தை பார்த்திருக்கிறார்கள். But if we are exactly like the rest of our friends, ஆனால் நம்முடைய மற்ற நண்பர்களைப் போலவே நாமும் இருப்போமானால் we won't be able to impact. நம்மால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. You are of great power, my children. நீங்கள் மிகப்பெரிய வல்லமை உங்களுக்கு உண்டு பிள்ளைகளே. Yeah, don't think you are some small thing, you know. ஏதோ ஒரு சாதாரணமானவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். You are no simple child, you are a holy child, you are a different child. நீங்கள் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல, நீங்கள் பரிசுத்தமான பிள்ளைகள். And this Lord Jesus Christ has empowered you. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலனை அளித்திருக்கிறார். So that you know you people can see the difference in you. உங்களுக்குள் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஜனங்களால் நிச்சயம் பார்க்க முடியும். And that is where you need to be separate, because it says be holy,
Be separate because I am separate. I am different. அந்த விதத்திலே தான் நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். காரணம் அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் நான் பரிசுத்தரா ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். And then we saw in Hebrews 12:14 yesterday. அதற்கப்புறம் நேற்றைய தினத்திலே எபிரேயர் 12:14 பார்த்தோம். In Hebrews 12:14 it says, make every effort to live in peace with everyone and to be holy. அதே போல நாம் வாசித்தோம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்று. Without holiness no one will see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. So when you are renewed, ஆகவே நீங்கள் புதிதாக்கப்படும்போது, oh, they will see holiness in you. உங்களுக்குள் பரிசுத்தத்தை அவர்கள் பார்ப்பார்கள். And when they see holiness in you, உங்களுக்குள் பரிசுத்தம் காணப்படும்போது, without holiness no one will see the Lord is what is written. இவ்விதமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று. When you are holy, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது, what is it that everybody is going to see? எல்லாரும் எதை பார்ப்பார்கள்? I want to hear it loud. நான் சத்தமாக உங்களுடைய பதிலை கேட்க விரும்புகிறேன். When you are holy, what is it that Lord people are going to see? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது ஜனங்கள் எதை காண்பார்கள்? Yeah, it's written there. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? Oh, they shall see the Lord. அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். They shall see the Lord. அவர்கள் கர்த்தரை பார்ப்பார்கள். You know, you're walking and talking like Lord Jesus Christ. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் நடந்து பேசுவீர்கள். Can there be any compromise? வேற ஏதாவது நீங்கள் விஷயத்தில் சமரசம் செய்வீர்களா? Can there be any compromise if you are the Lord Jesus Christ walking in your school? உங்களுடைய பள்ளிகளிலே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக நடந்தால் ஏதாவது விஷயத்தில் நீங்கள் Yeah, can you make any compromise? ஏதாவது விஷயத்தில் நீங்கள் சமரசம் செய்வீர்களா? Can you? செய்வீர்களா? அப்படி I want to hear you. Can you? உங்களுடைய பதிலை கேட்க விரும்புகிறேன். செய்வீர்களா? Can you? செய்வீர்களா? அப்படி Can you make any compromise? ஏதாவது சமரசம் செய்வீர்களா? Yeah, I want to hear it loud. No. நீங்கள் சத்தமாக இல்லை என்று சொல்ல நான் விரும்புகிறேன். Because you are the only Lord Jesus Christ probably in your class. ஒருவேளை உங்களுடைய வகுப்பிலே நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக நீங்கள் நடக்க முடியும். Nobody else. வேறு ஒருவரும் இல்லை. Probably you are the only one. ஒருவேளை நீங்கள் ஒருவர் மாத்திரமே இருப்பீர்கள். And your friends should walk like you. அதற்கு அப்புறம் உங்களுடைய நண்பன் உங்களை போல நடக்க ஆரம்பிப்பார். They should talk like you. அவர்களும் உங்களை போல பேச ஆரம்பிப்பார்கள். They should follow you. அவர்கள் உங்களை பின்பற்ற வேண்டும். What are they following? அவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள்? Many times the following is only on Instagram and what all grams, no? அநேக நேரத்திலே இப்படிப்பட்ட நிறைய கிராம்ல தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள், இன்ஸ்டாகிராம் போன்ற கிராம். But are they following you and your life and your pattern? ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் காண்பிக்கும் மாதிரியையும் அவர்கள் பின்பற்றுகிறார்களா? You know, people are observing you. பாருங்கள், ஆட்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். You know, this is a very bad example because I'm giving it about myself. பாருங்கள், இது மிகவும் மோசமான ஒரு உதாரணம், என்னை பற்றி நான் சொல்கிறேன். This is nothing to boast, but because I was broken, I want to tell you all. நான் மிகவும் உடைந்து போய் இருக்கிறபடினாலே நான் பெருமைக்காக இதை நான் சொல்லவில்லை. I went to the near a bus stand we have a samosa shop, a very famous samosa shop. எங்களுடைய ஊர்ல உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே ஒரு மிகவும் பிரபலமான ஒரு சமோசா கடை இருக்கிறது. I didn't even know that person knew me. அந்த நபருக்கு என்னை தெரியும் என்று நான் நினைக்கவில்லை. And when I went there, I forgot to take my wallet. நான் அங்கே போனபோது என்னுடைய பர்ஸை நான் வீட்டிலிருந்து எடுத்து வர மறந்து விட்டேன். So when I went there, I said, see, I have not taken my wallet, so I'll go and get it. அப்பொழுது நான் அவரிடத்துல போய் இப்படி சொன்னேன், பாருங்கள், என்னுடைய பர்ஸை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு அப்புறம் வர்றேன்னு சொல்லி. He said, so what? அவன் சொன்னா, அதனால என்ன? I packed the things. நான் எல்லாத்தையும் நான் இங்க பேக் பண்ணி வச்சிட்டேன். You take it. நீங்க எடுத்துட்டு போங்க. I said, no, I have not got the money. நான் சொன்னேன், இல்ல என்கிட்ட இப்ப பணம் இப்ப இல்ல. He said, bhaiya. அவன் சொன்னா, பையா, you know, this broke me. அது என்னை உடைத்தது. Bhaiya, அண்ணா, we all in this area know you. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் உங்களை தெரியும். You know, I was so gripped with fear. அப்பொழுது எனக்கு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டது. Why? ஏன்? Because I was worried, Lord, have I lived up to that?
காரணம் நான் எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஆண்டவரே, நான் அந்த அளவிற்கு வாழ்ந்திருக்கிறேனா என்று யோசித்தேன். You know, people are observing you. பாருங்கள், ஜனங்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். People are looking at you. ஜனங்கள் உங்களை பார்த்து கொண்டே You இருக்கிறார்கள். may think that nobody looks at me and nobody knows me. ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், யாரும் என்னை பார்க்கிறதில்லை, யாருக்கும் என்னை தெரியாது என்று. I'm not the richest dude in town. நான் இந்த ஊரிலே மிகப்பெரிய பணக்காரன் ஒன்றும் இல்லை என்று நினைக்கலாம். I'm not somebody that you have on hoardings. எல்லா இடங்களிலும் போர்டிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெயராக இல்லாமல் இருக்கலாம். But because I'm a Christian, they are noticing me. ஆனால் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறபடியால் அவர்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are ready to trust me with their cash. அவர்கள் தங்களுடைய பணத்தை நம்மிடத்திலே கொடுத்து நம்மை நம்ப அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். He is telling me that I know you won't run away. அவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியும் நீ வாங்கி ஓடி போய் விட மாட்டாய். He says, I know you will pay to the last bit. அவனுக்கு தெரியும், அவன் சொல்லுகிறான், நீ கடைசி பைசா வரைக்குமாக செலுத்தி முடிப்பாய் என்று. You know, when appreciations come, as we learnt in the morning, it should break you. பாருங்கள், இன்றைக்கு காலையிலே கற்றுக்கொண்டதை போல நம்மை யாராவது பாராட்டும் போது அது நம்மை உடைக்க வேண்டும். It should make you feel so small. அது நீங்கள் இன்னும் அதிக சிறியவர்களாக இருக்கிறதாக உங்களை உணரச் செய்ய வேண்டும். But remember that holiness is what people are seeing, and they will see the Lord through you. பாருங்கள், இந்த பரிசுத்தம் என்கிற இந்த விஷயத்தை தான் ஜனங்கள் உங்களிடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் கர்த்தரை காண வேண்டும். You know, as we read in the verse, பாருங்கள், நாம் இந்த வசனத்திலே வாசித்தது போல, he that has the Son hath life. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். That life should be visible. அந்த ஜீவன் அது காணப்பட வேண்டும். That life should be visible. அந்த வாழ்க்கை காணப்பட வேண்டும். And when he does that, he will have a spirit of confession. பாருங்கள், அப்படி ஒருவன் செய்யும் போது ஒரு அறிக்கை செய்கிற ஆவியோடு மனதோடு அவன் செய்ய வேண்டும். Repentance brings us to confession. பாருங்கள், மனம் திரும்புதலினால் தான் ஒரு அறிக்கை செய்தல் ஏற்படும். And when there is restoration, அதே போல அவனுடைய உறவு சீர்படுத்தப்படும் போது, and there is adoration that will come out of that, worship will get to heaven. அங்கே அதன் பலனாக அங்கே வானத்திற்கு நேரே ஆராதனை ஏறெடுக்கப்படும். Brother was just telling us, no, நம்முடைய சகோதரி இப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லவா, there is joy in one soul being. அங்கே எதிலே சந்தோஷம் இருக்கிறது? ஒரு ஆத்மா. Whenever I get restored to brother, when I have done a sin against him, நான் எப்பொழுதுமே அவருக்கு எதிராக பாவம் செய்யும் போது, என்னுடைய உறவு புதிதாக்கும் போது, you know what is happening in heaven? என்ன பரலோகத்திலே நடக்கிறது? You know what is happening in heaven? பரலோகத்திலே என்ன நடக்கும் தெரியுமா? What is happening? என்ன நடக்கிறது? What is happening? என்ன நடக்கிறது? Loudly, சத்தமாக சொல்லுங்க. rejoicing. மிக பெரிய சந்தோஷம். What is happening? என்ன நடக்கிறது? Rejoicing. சந்தோஷம். You know why some of our churches are so sad? நம்மில் அநேகருடைய சபைகள் ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறது? There is no confession. எந்த அறிக்கை செய்தலும் இல்லை. There is no restoration. எந்த உறவும் அது சீரமைக்கப்படுகிறதில்லை. So there is no rejoicing. ஆகவே சந்தோஷமே இல்லை. And finally there is no adoration in the church because we all are sitting with 10 minds. காரணம், கடைசியில சபையிலிருந்து எந்த ஆராதனையும் ஏறெடுக்கப்படாத காரணம், நாம் 10 வித்தியாசமான சிந்தையுடையவர்களாக அமர்ந்திருக்கிறோம். My dear beloved young people, என் அருமை இளம் வாலிபர்களே, let us not cry about what is happening in the church. சபைக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது சொல்ல வேண்டியதில்லை. You may not be able to change also. ஒருவேளை உங்களால் எதை மாற்றவும் முடியாது. But what you can do is you can change, isn't it? ஆனால் என்ன உங்களால் செய்ய முடியும்? நீங்கள் மாற முடியும் அல்லவா? You be the change. நீங்கள் மாற்றமாக மாறுங்கள். You should be the change. நீங்கள் மாற்றமாக இருங்கள். Don't expect others to change. மற்றவர்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். You keep showing the love of Christ. நீங்கள் தொடர்ந்து கிறிஸ்துவின் அன்பை காண்பித்துக் கொண்டே இருங்கள். Once I went to conduct a wedding in one of our villages. எங்களுடைய ஒரு கிராமங்களில் ஒன்றில் நான் ஒரு முறை திருமணம் முடித்து வைக்கிறதுக்காக போனேன். After the wedding happened, அந்த திருமணத்திற்கு அப்புறம் I saw that the village people, the unbelieving people, அதாவது கிராமத்தில் இருந்த அவிசுவாசிகள், they were weeping. அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். I asked them what happened. அப்பொழுது நான் போய் கேட்டேன், என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு. One of the old mothers said, அந்த ஒரு வயதான ஒரு தாயார் சொன்னார்கள், the joy of our village is leaving. எங்களுடைய கிராமத்தின் சந்தோஷம் இங்கிருந்து வெளியேறுகிறது என்று. My dear daughters, என் அருமை பிள்ளைகளே, grow up to be such women.
அப்படிப்பட்ட ஸ்திரீகளாக நீங்கள் வளர வேண்டும். Oh, when you leave your village, உங்களுடைய கிராமத்திலிருந்து உங்களுடைய ஊரிலிருந்து வெளியேறும் போது, if God has plans for your marriage, உங்களுடைய திருமணத்திற்காக கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது, you should make so much of difference அப்படிப்பட்ட மிகப்பெரிய வித்தியாசம் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். that the women of the village will say that, oh, the joy is leaving. அந்த கிராமத்தில் இருக்கும் பெண்கள் சொல்ல வேண்டும், அவர்கள் இந்த கிராமத்தின் சந்தோஷம் வெளியேறுகிறது என்று. Our life should arrive there. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு மாற வேண்டும். So I asked her, what did she do to you? அப்பொழுது நான் கேட்டேன், அவள் என்னதான் உங்களுக்கு செய்தாள் என்று. She said, in the morning she will collect water. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், காலையிலேயே எழுந்திருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணீர் கொண்டு வருவாள். And while she passes all our homes, அவள் எல்லாருடைய வீடுகளையும் கடந்து செல்லும் போது, oh, she will just say hi to us with the most beautiful smile. அவள் எல்லாரிடத்திலேயும் ஹை சொல்லுவாள், மிக அழகான அந்த சந்தோஷமான முகத்தோடு கூட. And if we don't smile back, நாங்கள் அவளிடத்திலே திரும்ப சிரிக்கவில்லை என்றால், she will come in and talk to us. அவள் வந்து பேசிட்டு தான் போவாள். She will ask, what happened, amma? அவள் வந்து கேட்பாள், அம்மா என்ன நடக்குது? And we will pour out our hearts. அப்பொழுது எங்களுக்கு நடக்கிற விஷயத்தை இருதயத்தை நாங்கள் ஊற்றுவோம். And she will listen to us. அப்பொழுது அமர்ந்து எங்களை கேட்டுக்கொண்டே இருப்பாள். And then she will pray for us. அதற்கு அப்புறம் எங்களுக்காக அவள் ஜெபிப்பாள். Unbelieving people, okay? அவிசுவாசிகள் சொல்லக்கூடிய விஷயம் புரிகிறதா? People, அவிசுவாசிகள், you matter. நீங்கள் ஒரு பொருட்டு. You are leaving a mark. நீங்கள் ஒரு அடையாளத்தை விட்டு செல்கிறீர்கள். And are you the joy of your place? உங்களுடைய இடத்தின் சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறீர்களா? Are you the joy? Are you the reason for rejoicing in your church? உங்களுடைய சபைகளே நீங்கள் சந்தோஷத்தின் ஒரு காரணமாக இருக்கிறீர்களா? And if not, we need to confess. அப்படி இல்லாதிருந்தால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். And with confession, joy returns. அப்படி அறிக்கை செய்யும் போது சந்தோஷம் திரும்ப வருகிறது. Rejoicing returns. அந்த களிகூறுதல் திரும்ப வருகிறது. The son, the prodigal had gone and come back. அந்த கெட்ட குமாரன் போய் அவன் திரும்ப வந்தான். And he brought in rejoicing in his confession. பாருங்கள், அவன் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக ஒரு மனமகிழ்ச்சியை கொண்டு வந்தான். I have been a prodigal, my children, at home. நான் என்னுடைய வீட்டிலே நான் கெட்ட குமாரனாக இருந்தேன். My brothers were such good guys. என்னுடைய அண்ணன்மார்கள் மிகவும் நல்லவர்கள். I was the reason for sorrow very often at home. நான் வீட்டிலே அநேக நேரத்திலே துக்கத்திற்கு காரணமாக இருந்தவன். But so I know what grace means today more. ஆகவே இன்றைக்கு கிருபை என்றால் என்ன என்று அதிகமாக புரிந்தவன் நான். Because I have received much grace. காரணம், நான் அதிகமாக கிருபை பெற்றுக்கொண்டவன். I don't stand here because I am worth it. நான் ஏதோ ஒரு தகுதி உள்ளவன் என்கிறதற்காக இங்கே நிற்கவில்லை. It's just that I'm standing on the grounds of grace. நான் கிருபையின் தளத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். And so I know what it is and how it's a matter for rejoicing. ஆகவே இது கிருபை என்றால் என்ன, அதனுடைய விளைவு என்ன என்பதை உணர்ந்தவனாக நான் இங்கே சொல்கிறேன். As we come to the Lord, பாருங்கள், நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வரும்போது, like many of us got saved the other day, கடந்த 2 நாட்களாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். and so many of us are saved. நம்மில் அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். When we get saved, we start getting this feeling that I'm not alone anymore. பாருங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் இனிமேல் நான் தனிமையானவன் என்ற உணர்வு நமக்கு உண்டாகும். We have brothers and sisters to whom we can relate to. நாம் அதிகமாக தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைமையிலே அநேக சகோதர சகோதரிகள் நமக்கு இருப்பார்கள். We have the same Father in heaven. நமக்கு அதே பிதா நமக்கு பரலோகத்தில் உண்டு. Through whom we can very boldly approach. அவரிடத்திலே நாம் மிக தைரியமாக கிட்டிச் சேர முடியும். In our prayers and also in our confessions. நம்முடைய ஜெபத்தின் மூலமாகவும் நம்முடைய அறிக்கை செய்தல் மூலமாகவும். And because of this, the new believer starts experiencing a great joy and excitement. இதனாலே இந்த புதிய விசுவாசிகள் ஆகிறவர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்திற்குள்ளாக வருகிறார்கள். And when you start reading the Bible, நீங்கள் வேதத்தை வாசிக்க துவங்கும்போது, it's very fresh. அது புதிதாக இருக்கும். And it's exciting. அது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். Meeting with the believers on Sundays and the weekly meetings becomes a continual joy. அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே போய் விசுவாசிகளை சந்திப்பதும் வார நாட்கள் கூட்டங்களில் பங்கு பெறுவதும் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமாக மாறும். I trust you all have experienced that because I have.
எனக்கு அவிதமான அனுபவம் இருக்கிறபடினால உங்களுக்கும் இருக்கும் என்று நான் The நம்புகிறேன். day I was born again, ஆனால் அந்த மறுபடியும் பிறந்த அந்த நாளிலே, the day I was baptized, நான் ஞானஸ்நானம் எடுத்த அந்த நாள், you know, the first time when I was coming to the table to take part with the rest of them, அங்கே மற்றவர்களோடு கூட சேர்ந்து அந்த மேஜையிலே பங்கெடுக்க வந்த அந்த முதல் நாள், I was so excited. மிகவும் உற்சாகமாக எனக்கு இருந்தது. Man, I was only seeing people take part from this. இதிலிருந்து பங்கெடுக்கக்கூடிய நபர்களை இதுவரைக்கும் நான் பார்த்து மாத்திரமே இருந்திருக்கிறேன். Wow, this body is fresh today. இந்த சரீரம் இப்பொழுது புதிதாக இருக்கிறது. The broken body of my Lord Jesus Christ, I see it from a different light. நான் வித்தியாசமான ஒரு கோணத்திலே இப்பொழுது எனக்காக உயிர் தந்த அந்த ஆண்டவருடைய உடைக்கப்பட்ட சரீரத்தை என்னால் பார்க்க முடிகிறது. And the blood and the wine that reminds of his blood brings up fresh to me the thoughts of the cross. அதே போல அந்த பாத்திரத்தில் வந்து கொடுக்கப்படுகிற அந்த திராட்சரசமானது அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினுடைய புதிய சிந்தனைகளை எனக்கு கொண்டு வருகிறது. And also that the changes in my Christian behavior and attitude become apparent to everyone around. அதே போல என்னுடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கிறிஸ்தவன் ஆனதினால் ஏற்படக்கூடிய மாற்றமானது மற்றவர்கள் அநேகருக்கு முன்பாக அது வெளிப்படையாக அது தெரிய வருகிறது. My walk and my talk is equally seen by the world and the believers. என்னுடைய பேச்சும் நடக்கையும் விசுவாசிகள் அவிசுவாசிகள் எல்லாருக்கும் முன்பாக ஒரே போல காணப்படுகிறது. But you know what happens? ஆனால் திடீரென்று என்ன நடக்கிறது? This initial euphoria and excitement continues for some time. அங்கே அந்த துவக்கத்தில் இருந்த அந்த உற்சாகம் இன்னும் கொஞ்ச நாட்கள் நீடிக்கிறது. For a few months, probably even for a year. ஒருவேளை சில மாதங்கள் அல்லது அதிகபட்சமாக ஒரு ஆண்டு. Inevitably, sooner or later, the old natural self starts to exert itself. தவிர்க்க முடியாத நிலைமையிலே ஏதோ ஒரு விதத்தில் பழைய மனுஷன் மீண்டுமாக அது வளர துவங்குகிறான். The glow begins to fade. அந்த பிரகாசமானது மங்க துவங்குகிறது. The Bible reading, becomes less rewarding. அந்த வேதாகமத்தை வாசித்தல் அதிக சந்தோஷத்தையும் கொடுக்கிறது இல்லை. Christian fellowship meetings and individual contacts start becoming dull and routine. கிறிஸ்தவர்களை பார்க்கக்கூடிய அந்த ஐக்கியமும் தனிப்பட்ட நிலையிலே சந்திக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கமும் அது நாள்பட அது மங்கி விடுகிறது. Isn't it true? அப்படிதானே நடக்கிறது. உண்மையல்லவா அது? Isn't it true of all of us? நம்மில் அநேகருடைய அந்த விஷயம் இப்படித்தானே இருக்கிறது. I need to confess this about myself. நான் என்னை பற்றி நான் இந்த விஷயத்தில் அறிக்கை செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். And this is the critical time in our walk when one of the three possibilities happen. இங்கே இந்த மூன்றில் ஒன்று நடக்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். Now listen to this very carefully, young people. என் அருமை வாலிபர்களே, மிக கவனமாக இந்த மூன்று விஷயத்தை கவனியுங்கள். These three possibilities become drastically life changing. இந்த மூன்று விதமான சாத்தியக்கூறுகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். The first possibility, முதலாவது என்ன நடக்கும் என்றால், the young Christian starts to decline to the point of dropping out of all Christian activities. இந்த இளம் விசுவாசிகள் படிப்படியாக அவர்களுடைய அளவிலே குறைந்து கடைசியிலே கிறிஸ்தவ உறவில் இருந்தே அவர்கள் வெளியேறி விடுவார்கள். He actually neglects Bible totally and has little time, or rather say no time in praying. அவர்கள் முற்றிலுமாக வேதத்தை அவர்கள் விலக்கி விடுவார்கள். அவர்களுக்கு குறைந்த நேரம் அல்லது ஜெபிப்பதற்கு நேரமே இல்லாமல் இருக்கும். You might have come to know the Lord just 2 days back. ஒருவேளை நீங்கள் இந்த 2 நாளைக்கு முன்பாக தான் ஆண்டவரை அறிந்திருக்கலாம். But mind you and be careful. ஆனால் மிக கவனமாக இருங்கள். This can be one possibility. ஒருவேளை இப்படி கூட உங்களுக்கு நடக்கலாம். Eventually, what happens is the majority of these cases there is no point of return. அங்கே அநேக நேரத்திலே இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றால் திரும்ப அவர்களால் வரவே முடியாது. At least for many years doubts are raised whether that individual was ever saved even. அநேக நேரத்திலே அநேக வருடங்களாக பார்த்து கொண்டே இருப்பவர்கள் சொல்வார்கள், இவன் உண்மையில் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா என்று. This is one possibility. இது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியம். You may have known the Lord, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், but you walk away from him. ஆனால் அவரிடத்திலிருந்து மிக தூரமாக விலகி சென்றிருப்பீர்கள். The second possibility is a good one. இரண்டாவது இப்படி கூட நடக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். The believer becomes aware of his cold and rebellious heart. பாருங்கள், இப்படிப்பட்ட அந்த விசுவாசி தன்னுடைய அந்த மீறுதலின் இருதயத்தை உணர்ந்தவராக இப்பொழுது மாறுகிறார்.
மாறுவார். is frightened by the thought of going away from the Lord. அவருக்கு நன்கு அவர் தேவனை விட்டு விலகி சென்றால் என்ன ஏற்படும் என்பதை பற்றி பயந்திருப்பார். He renews his trust in God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் தன்னை மீண்டுமாக தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார். And sometimes when he's being led astray, he goes to leaders and teachers who can redirect him back. சில நேரத்திலே வழிவிலகி சென்று அவர் செல்லும்போது அவர் தன்னுடைய தலைவர்களிடத்திலேயும் தன்னுடைய சபையில் உள்ளவர்களிடத்திலேயும் மூப்பர்களிடத்திலேயும் போய் தனக்கு வழிகாட்டும்படிக்கு அவர் உதவியை போய் நாடுவார். He seeks the help of older and more experienced Christians. அவர் அதிக வயதில் முதிர்ந்த அல்லது விதமாக அனுபவம் நிறைந்த கிறிஸ்தவர்களிடத்திலே போய் வழிகாட்டுதலை பெற்றுக் கொள்வார். They go to the person who's mentoring them, discipling them. அவருக்கு வழிகாட்டக்கூடிய அவரை சீஷத்துவ பாதையில் நடத்தக்கூடியவரிடத்திலே போய் உதவியை நாடுவார். And those mentors guide them back to a state of peace and joy. அந்த வழிகாட்டுபவர்கள் இவரை சமாதானத்திற்கு நேராக சந்தோஷத்திற்கு நேராக வழி நடத்துவார்கள். And this experience of falling and rising and falling and rising continues. இப்படிப்பட்ட விழுதலும் எழுந்திருத்தலும் விழுதலும் எழுந்திருத்தலும் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். And he gradually realizes that and happily learns that each repeated cycle, அவன் ஒவ்வொரு முறையும் இப்படி இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும்போது ஒன்றை கற்றுக்கொள்வான். every experience is an eye opener. ஒவ்வொரு அனுபவமும் அவனுடைய கண்ணுக்கு ஒரு புதிதாக விஷயங்களை திறந்து காண்பிக்கும். And it is an eye opener to the truth. அவனுக்கு சத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். That will deliver him from this roller coaster ride of Christianity every day. இந்த ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவன் அந்த வளர்ந்து வரக்கூடிய அனுபவத்தை அவனுக்கு காட்டும். He will become a settled, stable, spirit-led, sensible believer. அதற்கு அப்புறமாக படிப்படியாக ஆவியால் நடத்தப்படக்கூடிய ஒரு சீரான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவனாக பின்பு மாறுவான். I conclude with the most dangerous one. மிகவும் ஆபத்தான சாத்தியம் ஒன்றை பற்றி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். One that the church is plagued with. அதாவது சபையிலே நிறைந்து ஒரு வியாதியாக நிறைந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்கள். This is the most dangerous possibility. மிக ஆபத்தான ஒரு சாத்தியக்கூறு இது. And leaders who are going to talk to my children ensure that they understand this part very clearly before they go out from this camp. ஆகவே இந்த முகாமிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இந்த மாணவர்களோடு பேசக்கூடிய தலைவர்கள் உங்களிடத்திலே வந்து பேசக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்திலே இருக்கவில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து நிச்சயித்துக் கொள்ளுங்கள். The third and most dangerous possibility is that the new Christian may discover what millions of other Christians before him have learned. அங்கே இந்த he will discover what the other Christians before him have learned. அங்கே இவனுக்கு முன்பாக अनेक கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பற்றி இவன் அதிகமாக தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பான். It is possible to avoid the pain and humiliation of confession. அவன் மற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து இப்பொழுது அறிக்கை செய்தால் தனக்கு சிறுமை ஏற்பட்டு விடும் என்று அவன் நினைத்துக் கொண்டே இருப்பான். By maintaining an outward facade or showing off, அதாவது வெளிப்புறமாக எல்லாவற்றையும் ஜோடித்து அவன் காண்பித்துக் கொண்டே இருப்பான். of spiritual commitment, எல்லா விதமான ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு இருக்கிறதை போல, moral impeccability in making no mistakes kind of a life, அதாவது புறம்பாக தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒழுக்கக்கேடான காரியத்தையும் செய்யாதவனை போல தோற்றமளிப்பான். and doctrinally orthodox behavior. எல்லா உபதேச சம்பந்தப்பட்ட காரியங்களிலே மிகவும் ஒரு பாரம்பரியமிக்க கிறிஸ்தவனை போல காட்டிக்கொள்ளுவான். I was born in a brethren family. நான் பிரதரன் குடும்பத்தை சார்ந்தவன் என்று My சொல்லுவான். grandfather established the first church. என்னுடைய தாத்தா தான் முதலில் சபையை ஆரம்பித்தது என்று சொல்லுவான். My father is a hero of faith. என்னுடைய தகப்பனார் விசுவாச வீரன் என்று சொல்லுவான். Third generation நான் மூன்றாம் தலைமுறை கிறிஸ்தவன் என்று சொல்லுவான். That is what we were listening, that we shouldn't boast. அதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் அல்லவா, நாம் பெருமை அடையக்கூடாது என்று. And only boasting is about Christ. அதாவது கிறிஸ்துவை பற்றி மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும். And thus by doing all these things, show off, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவன் பார்வைக்கு செய்து காண்பித்து, we preserve a reputation for spiritual growth and maturity. அவன் ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் இருக்கிறதை போல காண்பித்து, it is very satisfying to my ego. என்னுடைய பெருமைக்கு இது நல்ல ஒரு உணவாக இருக்கிறது என்று திருப்திப்பட்டுக் கொண்டு, and also seems to gain much in the way of opportunities
opportunities in the commendation of Christian Brethren Assembly. கிறிஸ்டியன் பிரதரன் அசெம்பிளி என்ற ஒரு பெருமையான பெயரை அவன் பெற்றுக்கொள்கிறதற்கு எப்பொழுதுமே முனைந்து கொண்டிருப்பான். Such a Christian lifestyle is usually so prevalent அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை முறை அதிகமாக பரவி இருக்கிறது. and so little condemned that the new Christian can hardly be blamed for adopting this lifestyle. இந்த புதிய கிறிஸ்தவர்களும் கூட இப்படிப்பட்ட வாழ்க்கையை போய் அவர்களும் அடைய வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கும் தோன்றும் அளவிற்கு He drifts into it very slowly without any pang. அவன் எந்த ஒரு மனமாற்றம் இல்லாமல் அப்படியே மெதுவாக வழிவிலகி சென்று கொண்டே இருப்பான். Without realizing that it is a fraud. அவன் தான் பொய்யன் என்று கூட உணராமல் சென்று A கொண்டிருப்பான். shabby imitation of the real thing. அங்கே உண்மையான அந்த நிதர்சனத்தை அவன் மிக பொய்யாக காண்பித்துக் கொண்டிருப்பான். And he will be deeply offended if he is called a hypocrite. அவனை மாயக்காரன் என்று சொல்லிவிட்டால் அவன் அதிகமாக வேதனை அடைவான். Yeah, he is not the hypocrite. அவன் ஒரு மாயக்காரன் அல்ல. He can blame everybody as a hypocrite. மற்ற எல்லாரையுமே மாயக்காரன் என்று அவன் குற்றம் But சாட்டுவான். he is not a hypocrite. ஆனால் அவன் ஒரு மாயக்காரன் அல்ல. He will be offended if you call him a hypocrite. அவனை மாயக்காரன் என்று யாராவது அழைத்து விட்டால் உடனடியாக அவன் சத்தமிடுவான். To him hypocrisy is only when there is a deliberate effort to deceive others. அவனுக்கு மாயக்காரன் என்று சொன்னால் மற்றவர்களை வெளிப்படையாக ஏமாற்றுவதுதான் என்று நினைத்துக் கொண்டிருப்பான். And his own moral commitment to doctrine, moral standards and practice is the top one. அவன் தன்னுடைய அந்த உபதேச சம்பந்தப்பட்ட ஒழுக்க ரீதியான காரியங்களிலே தான் மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை தரம் உடையவனாக காண்பித்துக் கொண்டிருப்பான். But in reality ஆனால் உண்மையில் he is a hypocrite. அவன் தான் மாய்மாலக்காரன். He should be called on his face a hypocrite. அவன் தான் முகத்திற்கு நேராக மாய்மாலக்காரன் என்று அழைக்கப்பட வேண்டும். The churches and the elders should remind the young people who are living those lives and call them hypocrites. சபைகளும் சபையில் உள்ள மூப்பர்களும் அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை பார்த்து நேரடியாக அழைக்க வேண்டும், நீ மாய்மாலமான வாழ்க்கை வாழுகிறாய் என்று சொல்லி. But unfortunately we don't do it. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்படி நாம் யாரும் செய்கிறதில்லை. You know, because probably that may reflect on you also. காரணம் ஒருவேளை அப்படி சொன்னால் அது உங்களையும் கூட பாதிக்கும். You know, in reality he is a hypocrite. அவன் உண்மையில் ஒரு மாய்மாலக்காரன். And his joys are only when there is no trouble. அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போதுதான் அவன் சந்தோஷமுடையவனாக இருப்பான். The joy he often sings about, அவன் அடிக்கடி பாடக்கூடிய அந்த சந்தோஷம் எல்லாம் is seldom shown on his face, you know. அவனுடைய முகத்திலே அது எப்பொழுதாவது தான் காண்பிப்பான். Yeah, he can't smile. அவனால் சிரிக்கவே முடியாது. Yes, I am the elder of the assembly. நான் தான் சபையின் மூப்பர். I'm so and so. நான் இன்னார். You know, I can't smile. நான் சிரிக்கலாம் மாட்டேன். You know, and we are saying that there will be rejoicing in heaven. நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். What a pathetic hypocrisy. என்ன ஒரு மாய்மாலமான ஒரு சூழ்நிலை. We should have joy on our face. நம்முடைய முகத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும் அல்லவா? Even in the worst times of life. நம்முடைய வாழ்க்கையின் மோசமான தருணங்களில் கூட These hypocrites are never happy. இந்த மாய்மாலக்காரர்கள் சந்தோஷமே அடைய மாட்டார்கள். Good happens, they are crying. அங்கே நல்லது நடந்தாலும் அழுவார்கள். If bad happens, what will they do? அங்கே மோசமானது நடந்தா என்ன செய்வாங்க? They are going to jump and weep. அவர்கள் அவங்க குதித்து அழுவார்கள். The quality of life may be moral. அவர்களுடைய வாழ்க்கை தரம் வேண்டுமென்றால் ஒழுக்கமாக தோன்றலாம். And even generous probably in giving. ஒருவேளை கொடுப்பதில் மிக தாராளம் மனமுடையவர்களாக இருப்பார்கள். And certainly religious. அதே போல உண்மையில் அவர்கள் ஒரு பக்தி வேஷம் இடுவார்கள். But it is anything but Christianity. ஆனால் கிறிஸ்தவத்தை தவிர மற்ற ஒன்றும் இருக்காது. Actually it is the same life he lived before. அதாவது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது முன்பதாக வாழ்ந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். Yeah, before he received Christ. அவன் கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக. But now is covered with a Christian glaze, a polish. இப்பொழுது அவன் தனக்கு மேலே ஒரு கிறிஸ்தவ மேல் பூச்சு அவன் பூசிக்கொண்டிருப்பான். It is like that woman இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இருந்தார்கள். who's laid a lot of foundation. தன்னுடைய முகத்திலே ஏராளமான மேக்கப் அவர்கள் அணிந்திருந்தார்கள். Yeah, makeup, because the boys may not understand they apply foundation. ஓகே, எனக்கு தெரியும். ஓகே, பையங்களுக்கு தெரியாது ஃபவுண்டேஷன் போன்ற விஷயங்கள்லாம் போட வேண்டும் என்று. There is something called foundation. ஃபவுண்டேஷன் என்று ஒன்று அவர்கள் போட்டுக்கொள்வார்கள். And on that they do makeup. அதுக்கு மேலே அவர்கள் மேக்கப் இடுவார்கள். And when this lady இந்த பெண் gets out to the rain, அவர்கள் ரயில் வண்டியிலே ஏறுவதற்கு முன்பு what will happen? rain. ஓகே, அவர்கள் மலையிலே you said train, huh? Yeah,
They don't get after makeup only Uber, Ola. மேக்கப்புக்கு அப்புறம் ட்ரெயின்ல எல்லாம் போக மாட்டாங்க, ஊபர் ஓலா தான். They get into the rain. அவர்கள் மழை பெய்யும் போது வெளியே போனால் Then it says you will see the true colors coming out. அதற்கு அப்புறம் தான் உண்மையான கலர் வெளியிலே வரும். You know, some believers say, don't bring my old habits, old nature back, okay? சில விசுவாசிகள் இப்படி சொல்வார்கள், மறுபடியும் என்னை பழைய ஆளை என்னை திரும்ப கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு. You know why? ஏன்னு தெரியுமா? Because probably he's living with this show off. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வேடம் அணிந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். I have taken more time. நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு விட்டேன். I think it was till 10, right? நான் நினைக்கிறேன் 10 மணி வரைக்கும் தான். Yeah, I'm so sorry. எனக்கு ரொம்ப மன்னிக்கவும். So I'm not told you what true Christianity should be then. ஆகவே உண்மையான கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் இன்னும் சொல்லவில்லை. For that we will come into the next session. அதை நாம் அடுத்த செய்தியிலே நாம் வந்து பார்க்கலாம். So what I'm telling you is, don't be a Christian like this. ஆகவே நான் சொல்ல வருகிறது, இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நீங்கள் தயவு செய்து இருக்க வேண்டாம். And please, my dear leaders, drive this into the children before they leave this camp. ஆகவே தயவு செய்து எல்லா லீடர்ஸ், நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் இந்த முகாமை விட்டு போவதற்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே கற்றுக் கொடுங்கள். And see to it that we send our children back from the camps refreshed and renewed. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் இந்த முகாமை விட்டு புதிதாக்கப்பட்டவர்களாக, அவர்கள் புத்துணர்வு பெற்றவர்களாக இங்கிருந்து போக வேண்டும் என்று நாம் பார்த்துக் கொள்வோம். That the church may see refreshing in our days. நம்முடைய இந்த நாட்களிலேயே நம்முடைய சபைகள் ஒரு புதிதாக்குதலை காணட்டும். May the Lord bless us with these words. இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.